ஹலோ எவ்ரிவன். இந்த வீடியோல நம்ம சிஎஸ்எஸ் அவுட்லைன் பார்க்க போறோம். அவுட்லைன் நம்மளோட எலிமெண்ட்க்கு எந்த இடத்துல அப்ளை ஆகும்னா, நம்ம பார்டருக்கும் அவுட் சைடுல அப்ளை ஆகும். அது எப்படி அப்ளை ஆகுது அண்ட் அவுட்லைன்ல என்னெல்லாம் ப்ராப்பர்ட்டீஸ் இருக்குன்னு இந்த வீடியோல பார்க்கலாம். அவுட்லைன்னா என்னன்னா, நம்ம பார்டருக்கு வெளியில அப்ளை ஆகுறது தான் அவுட்லைன். நம்ம ப்ரீவியஸ் வீடியோல பார்டர்ஸ் பார்க்கும்போது, நம்ம எலிமெண்டோட ஆக்சுவல் சைஸ் கால்குலேட் பண்ணும்போது பார்டர், பேடிங் அண்ட் எலிமெண்டோட விட்த் இது எல்லாத்தையும் சேர்த்து கால்குலேட் பண்ணியிருப்போம் ஆக்சுவல் சைஸ். ஆனா அவுட்லைன் வந்து எலிமெண்டோட ஆக்சுவல் சைஸை அஃபெக்ட் பண்ணாது. நம்ம எலிமெண்ட்டுக்கும் வெளியில தான் அவுட்லைன் தனியா அப்ளை ஆகும். ஃபர்ஸ்ட் அவுட்லைன் ஸ்டைல் ப்ராப்பர்ட்டி. இங்க வந்து நம்ம அவுட்லைன் எப்படி இருக்குன்ற வேல்யூ கொடுக்க போறோம். நம்ம சாலிட் கொடுத்தோம்னா சாலிடான ஒரு அவுட்லைன் அப்ளை ஆகும். அண்ட் டேஷ்னா டேஷ் டேஷா அப்ளை ஆகும். அண்ட் டாட்டட்னா இந்த மாதிரி, டபுள்னா இந்த மாதிரி, ப்ரோக், ரிஜெட், இன்செட், அவுட் செட் இந்த மாதிரி வேல்யூஸ்லாம் இருக்கு. இதெல்லாம் எப்படி அப்ளை ஆகுதுன்னு எக்ஸாம்பிளோட பார்ப்போம். நம்ம index.html ஃபைல்ல நம்ம ஒரு எலிமெண்ட் கிரியேட் பண்ணிப்போம். டைட்டில் சிஎஸ்எஸ் அவுட்லைன். ஒரு எலிமெண்ட் ஆட் பண்ணுவோம். பேராகிராஃப் எலிமெண்ட் ஆட் பண்ணிப்போம். அதுக்குள்ள ஒரு டெக்ஸ்ட். அண்ட் இந்த எலிமெண்ட்டுக்கு ஸ்டைல் ஆட் பண்ணுவோம். ஸ்டைல் நம்மளோட p டேக்கு தான் நம்ம ஸ்டைல் ஆட் பண்ண போறோம். பேக்ரவுண்ட் கலர், லைவ் சர்வர் அப்டேட் பண்ணுவோம். நம்ம ஆட் பண்ண எலிமெண்ட் நம்மளோட லைவ் சர்வருக்கு வந்துருச்சு. நம்ம எலிமெண்ட்டுக்கு விட்த் 300 பிக்சல், ஹைட் ஒரு 40 பிக்சல் ஆட் பண்ணுவோம். அண்ட் இப்போ நம்ம எலிமெண்ட்டுக்கு பார்டர் ஆட் பண்ணுவோம். பார்டர் எப்படின்னு புரியலன்னா நம்ம பிளேலிஸ்ட் செக் பண்ணி பாருங்க. அதுல நம்ம ஒரு வீடியோ போட்டிருக்கோம். பார்டர் 2 பிக்சல். பார்டரோட ஸ்டைல் வந்து சாலிட் அண்ட் கலர் கிரீன். இப்போ நம்ம எலிமெண்ட்டுக்கு பார்டர் அப்ளை ஆகியிருக்கு. இப்போ உங்களுக்கு நல்லா தெரியும் நம்ம எலிமெண்ட்டுக்கு பார்டர் அப்ளை ஆகியிருக்கு. இப்போ நம்ம அவுட்லைன் ஆட் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் அவுட்லைன் ஸ்டைல் ப்ராப்பர்ட்டி. இப்போ உங்களுக்கு நீங்க பாத்தீங்கன்னா தெரியும் நம்ம பார்டருக்கு அவுட் சைட்ல பிளாக் கலர்ல ஒரு லைன் ஆட் ஆகிருக்குல்ல, இதுதான் நம்மளோட அவுட்லைன். நம்ம அவுட்லைன் ஸ்டைல் ப்ராப்பர்ட்டில இப்போ நம்ம சாலிட் லைன் ஆட் பண்ணிருக்கோம். அந்த மாதிரி நமக்கு நிறைய வேல்யூஸ் இருக்கு. லைக் டாட்டட். டாட்டட்னா இந்த மாதிரி வரும். டேஷ்ட். டேஷ்ட்னா இந்த மாதிரி. இந்த மாதிரி நம்மளுக்கு டிஃப்ரெண்ட் அவுட்லைன் ஸ்டைல்ஸ் இருக்கு. இதெல்லாம் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. நெக்ஸ்ட் வந்து அவுட்லைன் வித் ப்ராப்பர்ட்டி. நம்ம அவுட்லைனோட வித்தோட திக்னஸ் எவ்வளவு இருக்கணும் அப்படின்னு கொடுக்கறதா வந்து அவுட்லைன் வித் ப்ராப்பர்ட்டி. இங்க வந்து 3 வேல்யூஸ் நம்ம ப்ரீ டிஃபைன்டா இருக்கு. லைக் தின், மீடியம் அண்ட் திக். நம்ம தின் கொடுக்கும்போது நம்மளோட வித் வந்து 1 பிக்சலா இருக்கும். அண்ட் நம்ம மீடியம் கொடுக்கும்போது நம்மளோட வேல்யூ வந்து 3 பிக்சலா இருக்கும். அண்ட் திக் கொடுக்கும்போது நம்மளுக்கு 5 பிக்சல் இருக்கிற அவுட்லைன் வித் கிடைக்கும். அந்த மாதிரி நம்ம அவுட்லைனோட வித் கஸ்டமைஸ்டான வேல்யூஸும் கொடுத்துக்கலாம். அது எப்படின்னு இப்போ செக் பண்ணி பார்ப்போம். அவுட்லைன் வித் ப்ராப்பர்ட்டி. அவுட்லைன் வித் வந்து நமக்கு என்ன வேல்யூஸ்லாம் இருக்கு. தின் இருக்கு. தின்னா இந்த மாதிரி ஒரு தின்னான லைன் ஆட் ஆகுது. அண்ட் திக்னா இந்த மாதிரி ஒரு திக்கான வேல்யூ. திக்னா இந்த மாதிரி ஒரு திக்கான லைன் ஆட் ஆகுது. அந்த மாதிரி மீடியம்னா இந்த மாதிரி மீடியமான லைன். அண்ட் நம்ம அவுட்லைனோட வித்துக்கு வந்து நம்ம கஸ்டமைஸ்டு வேல்யூவும் ஆட் பண்ணலாம். லைக் 7 பிக்சல். இந்த மாதிரி நம்மளுக்கு தேவையான சைஸும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் ப்ராப்பர்ட்டி வந்து அவுட்லைன் கலர். நம்ம அவுட்லைனுக்கு நம்ம டிஃப்ரெண்ட் கலர்ஸும் ஆட் பண்ணலாம். நம்ம சிஎஸ்எஸ் கலர்ஸ் டாபிக் பார்க்கும்போது பார்த்துருந்தோம். நம்ம கலர்ஸ் எப்படிலாம் ஆட் பண்ணலான்னு. அந்த மாதிரி தான் இங்கேயும் நம்ம கலர்ஸ் ஆட் பண்ண போறோம். லைக் ப்ரீ டிஃபைன்டு கலர் நேம்ஸ் யூஸ் பண்ணி நம்ம கலர் ஆட் பண்ணலாம். அந்த மாதிரி ஹெக்ஸாடெசிமல் வேல்யூ வச்சு நம்ம கலர் ஆட் பண்ணலாம். அந்த மாதிரி ஆர்ஜிபி கலர்ஸ், இந்த கலர் பேட்டர்ன்ஸ் வச்சு நம்ம கலர்ஸ் ஆட் பண்ணலாம். அது எப்படி பார்டருக்கு அப்ளை ஆகுதுன்னு இங்க அப்ளை பண்ணி பார்ப்போம்.
இது சாலிட் சேஞ்ச் பண்ணா நல்லா புரியும். அண்ட் அவுட்லைன் கலர் ப்ராப்பர்ட்டி. அவுட்லைன் கலர் வந்து நம்ம ரெட். நம்ம லைவ் சர்வர்ல செக் பண்ணுவோம். இப்போ நம்ம அவுட்லைன் கலர் வந்து ரெட் ஆகிருக்கு. இங்க கிரீன் கலர்ல இருக்கிறது வந்து முன்னாடியே சொன்ன மாதிரி பார்டர். அந்த பார்டருக்கு அவுட் சைட்ல இருக்கிறது தான் அவுட்லைன். இப்போ நம்ம அவுட்லைனோட கலர் வந்து ரெட் ஆகிருக்கு. அண்ட் வித் வந்து 7 பிக்சல். அண்ட் அவுட்லைனோட ஸ்டைல் வந்து சாலிட் லைன். நெக்ஸ்ட் ப்ராப்பர்ட்டி என்னன்னா அவுட்லைனோட ஷார்ட் அண்ட் ப்ராப்பர்ட்டி. இந்த அவுட்லைனோட ஷார்ட் அண்ட் ப்ராப்பர்ட்டில நம்ம முன்னாடி நம்ம வித் தனியா, ஸ்டைல் தனியா, கலர் தனியா ஆட் பண்ணிருந்தோம். இந்த ஷார்ட் அண்ட் ப்ராப்பர்ட்டில இந்த மூணும் நம்ம ஒரே லைன்ல ஆட் பண்ண முடியும். அதுக்கு நம்ம அவுட்லைன் ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணணும். அது எப்படின்னு பார்ப்போம். இந்த 3 ஸ்டைல்ஸும் நம்ம ஒரே லைன்ல ஆட் பண்ணலாம். அது எப்படின்னா அவுட்லைன் ப்ராப்பர்ட்டி. அவுட்லைன் ப்ராப்பர்ட்டில அவுட்லைன் அவுட்லைன் ப்ராப்பர்ட்டில ஃபர்ஸ்ட் அவுட்லைனோட வித் எவ்வளவு இருக்கணும் அப்படி கொடுப்போம். 3 பிக்சல். அண்ட் அவுட்லைன் ஸ்டைல் வந்து சாலிட். அண்ட் அவுட்லைன் கலர் வந்து ப்ளூ சேஞ்ச் பண்ணி பார்ப்போம். இப்போ நம்ம ஆட் பண்ணிருக்க ஸ்டைல் வந்து இங்க அப்ளை ஆகியிருக்கு. லைக் அவுட்லைனோட வித் வந்து 3 பிக்சல் கொடுத்துருக்கோம். சாலிட் ஸ்டைல் அண்ட் ப்ளூ கலர் ஆட் பண்ணிருக்கோம். நம்ம முன்னாடி மூணு மூணு ப்ராப்பர்ட்டிஸ் யூஸ் பண்ணி கொடுத்த ஸ்டைல்ஸை இப்போ ஒரே ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணி கொடுத்துருக்கோம். நெக்ஸ்ட் என்ன? நெக்ஸ்ட் ப்ராப்பர்ட்டி அவுட்லைன் ஆஃப்செட். அவுட்லைன் ஆஃப்செட் எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா நம்ம எலமெண்டோட பார்டருக்கும் நம்ம அவுட்லைனுக்கும் இன்பிட்வீன்ல இருக்க கேப் எவ்வளவு இருக்கணும் அப்படின்னு டிஃபைன் பண்றது. அதை ஆட் பண்ணி பார்ப்போம். அவுட்லைன் ஆஃப்செட் ப்ராப்பர்ட்டி ஒரு 10 பிக்சல் ஆட் பண்ணுவோம். இப்ப இதுல உங்களுக்கு நல்லா தெரியும். நம்ம பார்டர் வந்து இங்க இருக்கு. நம்ம அவுட்லைன் வந்து ஒரு கேப் விட்டு வெளியில வந்திருக்கு. ஏன்னா நம்ம அவுட்லைன் ஆஃப்செட் வந்து 10 பிக்சல் கொடுத்துருக்கோம். அதுக்கு என்ன அர்த்தம்னா நம்ம அவுட்லைனுக்கும் நம்ம பார்டருக்கும் இன் பிட்வீன்ல வந்து 10 பிக்சல் கேப் கொடுத்துருக்கு. அண்ட் நம்ம இது வந்து லைன் ஆஃப்செட் வந்து நம்ம பாசிட்டிவ் வேல்யூ கொடுக்கும்போது நம்ம பார்டருக்கு வெளியில நம்மளோட அவுட்லைன் அப்ளை ஆகும். இதுவே நம்ம நெகட்டிவ் வேல்யூ கொடுக்குறோம் அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் நெகட்டிவ் வேல்யூ கொடுத்து பார்ப்போம். லைக் -5 பிக்சல், 5, 7 பிக்சல். இப்ப நீங்க பாத்தீங்கன்னா நம்ம அவுட்லைன் வந்து நம்ம பார்டருக்கு இன்சைட்ல ஆட் ஆகியிருக்கு. நெகட்டிவ் வேல்யூ கொடுக்கும்போது நம்ம அவுட்லைனோட ஆஃப்செட் வந்து நம்ம பார்டருக்கு இன்சைட்ல ஆட் ஆகியிருக்கு. நம்ம பாசிட்டிவ் வேல்யூ கொடுத்தனாதான் நம்ம பார்டருக்கு அவுட் சைட்ல அப்ளை ஆகும். அவுட்லைன் எந்த மாதிரி இடத்துல எல்லாம் யூஸ் பண்ணுவோம்னா இன்புட் ஃபீல்ட் ஆட் பண்ணியிருக்கோம்னா அதுக்கு ஃபோக்கஸ் ஆட் பண்றதுக்கு, அண்ட் பட்டன், லிங்க் அந்த மாதிரி எலமெண்ட்ஸ் எல்லாம் ஆட் பண்ணியிருந்தோம்னா அதுக்கு ஃபோக்கஸ் இண்டிகேஷன் கொடுக்கறதுக்கு, இந்த மாதிரி இடத்துக்குலாம் நம்ம அவுட்லைன் ஆட் பண்ணுவோம்.